ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறீங்களா? அதுதான் சனா பிரியாணி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். No, I came through with the fuego. You know I came through with the fuego. You know I came come with the hot shit. Talk of the time. இங்கே பாருங்கள், இந்த சன்னாவை நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம். இதை இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம குக்கர் எடுத்துருக்கோம். ஊற வச்ச சன்னாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். ஓகே, சன்னா வேகட்டும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு 1/4 கப் தேங்காவை நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். மீடியம் சைஸ் 4 தக்காளி நம்ம எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே மிக்ஸி ஜாரில் 10 to 12 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே, குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு வாசனையோட எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். இந்த டைமில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரிஞ்சி இலை, 3 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். நீளமாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 2 பச்சை மிளகாய் இதுக்கு போதுமானது. இன்கேஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ ஸ்டவ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. பேஸ்ட்டோட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான இந்த புதினா கொத்தமல்லி இந்த எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் வராத மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் எந்த ஒரு ஃபுட் கலர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணலை. 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் ஸ்டவ்க்குள்ள சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட சனாவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 விசில் விட்டுருக்கோம். ஸோ வேக வச்ச கடலையே இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் அண்ட் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ண சோம்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். மசாலா நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அப்படி கொதிச்சு வரும்போது அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் நல்லா மேலாக வலிக்கலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் நம்ம தம் கட்டி வச்சிடலாம். பாருங்கள், சாதமும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தம் கட்டி வைக்க போகிறோம். கொத்தமல்லி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ளேவருக்காக மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் தம் கட்டி வைக்க போகிறோம்.
குக்கரை தம் கட்டி வச்சாச்சு. இப்போ இது தம் ஆகிறதுக்குள்ள இதுக்கான ஒரு பெட்டர் சைட் டிஷ்ஷை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீளமாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துடலாம். சன்னா மசாலா இல்லை சன்னா வச்சு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்னாவை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. இன்கேஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சன்னாவை வேக வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை விசில் வச்சாலுமே உங்களுக்கு ரஃப்னஸ் வரும். ஸோ எப்பயுமே சன்னாவை வச்சு ஒரு இன்க்ரீடியன்ஸ் பண்ணும்போது இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 kg தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முட்டையை நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்பயுமே இந்த மசாலாலையுமே சைடாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, 15 மினிட்ஸ் ஆச்சு. பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான சன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அந்த டைமில் நம்ம சன்னாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைனலி நம்மளோட சன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பெட்டர் வித் எக் மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.